வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புயல் சின்னமானது சென்னையிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அந்த தகவலை பார்க்கிறோம். புயல் சின்னம் புதுச்சேரியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் சின்னம் இலங்கை திரிகோணமலையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. புயல் சின்னம் நாகப்பட்டினத்திலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதி டெல்டா மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த புயல் சின்னமானது எவ்வளவு தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. இலங்கை திரிகோணமலையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னமானது மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் சின்னம் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நேற்று குறைந்த வேகத்திலேயே இந்த புயல் சின்னமானது நகரக்கூடிய நிலையை பார்த்தோம். இந்த நிலையில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த புயல் சின்னம் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. புயலாக உருவெடுக்கும் பட்சத்தில் அதற்கு ஃபெங்கல் என்று பெயர் வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டை நெருங்கி வரக்கூடிய புயல் சின்னமானது நாகையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் சின்னமானது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் 12 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புயல் சின்னமானது தமிழ்நாட்டை நெருங்கி வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இந்த புயல் சின்னமானது மிக கனமழையை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று காலை முதலே அங்கு பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாகையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் சின்னமானது மையம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாம் சொல்லப்படுது. இதனுடைய வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இலங்கைக்கு கரை அருகே தெற்கிலிருந்து வடக்காக நகர்ந்து வர்றதுனால உங்களுக்கு வேகம் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தான் இருக்கும். இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் வரும்போது, அதாவது வங்கக்கடலின் கடல் பகுதிக்கு வரும்போது கொஞ்சம் வலு அடையும். அந்த சமயத்துல மேபி இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கலாம். பட் ஆனா பெரும்பாலும் ஒரு 12 to 15 கிலோமீட்டர் வேகம் அந்த அளவுக்கு தான் அடுத்த ஒரு 24 முதல் 36 மணி நேரத்துக்கு இதோட நகர்வு பெரும்பாலும் இந்த வேகத்துல தான் இருக்கும். இன்னும் எத்தனை மணி நேரத்தில் உருவெடுக்கும் சார்? இலங்கை கரை அருகே இருக்கிறதுனால தற்போது பாத்தீங்கன்னா அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல வந்த உடனே புயலுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். அது இன்று மாலை மேபி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். எப்போது கரையை கடப்பதற்கான சூழல் இருக்கு சார்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டெல்டாவிற்கு கிழக்கு பகுதியில் வரும்போது, அதாவது தமிழகத்தின் கரையோரத்திற்கு அப்பால் வரும்போது நகர்வு இன்னும் கொஞ்சம் தொய்வாயிடும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 24 முதல் 36 மணி நேரம் கடல்ல கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்காது. பட் ரொம்ப மெதுவா நகரக்கூடிய வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. வானிலை படிவுகள் அது காமிச்சிட்டே தான் இருக்கு. சோ நாளைக்கு மதியான டெல்டா வந்தா கூட கரை கடக்கும் நிகழ்வுங்கிறது கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்கும் பெரும்பான்மையான வானிலை படிவங்கள் தள்ளி போட்டுட்டு தான் இருக்கு. சோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 24 முதல் 36 மணி நேரம் தமிழகத்தின் கிழக்கு பகுதியில வங்கக்கடல் பகுதியில இது ஒரே இடத்துல நீடிக்கக்கூடிய நிலை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வியாழன் மற்றும் வெள்ளி வரை. அதுக்கப்புறம் தான் படிப்படியா நகர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தின் வட தமிழகத்த கரையோர பகுதிகளில் நம்ம 30ஆம் தேதி வாக்குல கரை கடக்கும் நிகழ்வை எதிர்பார்க்கலாம். நன்றி சார், இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கா. நன்றி. இந்த புயல் சின்னமானது நாகையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
தமிழ்நாட்டை இந்த புயல் சின்னமானது நெருங்கி வரக்கூடிய நிலையில் இன்னும் நேரம் ஆக ஆக மழையினுடைய அளவு என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள் தகவலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.